கொரோனாவால் ஏற்கனவே நலிந்து போன சுற்றுலா சார்ந்த தொழில்கள் மெல்ல மீண்டு வரும் நிலையில் மீண்டும் இ பாஸ் நடைமுறையை செயல்படுத்தினால் தங்கள் வாழ்வாதாரமே அழிந்து போகும் என ரிசார்ட்ஸ் உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசல்களை தவிர்க்க மாற்று வழியை செயல்படுத்தி இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இனிமேல் இந்த ஒரு மாதத்துக்கு பிஸ்னஸே வேணாம், அனைவரும் சுற்றுலா பயணிகளுக்கு அறைகளையும் கொடுக்க மாட்டோம் மற்றும் தங்கு விடுதிகளையும் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு தீர்மானத்தை உணவு விடுதிகளும் யாருக்கும் உணவு தர மாட்டோம். கொரோனா காலங்களில் அதிகம் பேசப்பட்ட இ பாஸ் நடைமுறையே தற்போது உதகை கொடைக்கானல் விடுதி உரிமையாளர்களின் கலக்கத்திற்கும் காரணமாகி உள்ளது. ஒரு பக்கம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, மற்றொரு பக்கம் சுட்டெரிக்கும் வெயில். இவை இரண்டிற்கும் ஒரே தீர்வாக மக்கள் அதிகம் தேடிச் செல்லும் இடங்களாக மலைவஸ்தலங்கள் மாறியுள்ளன. மலைகளின் அரசி உதகையும் மலைகளின் இளவரசி கொடைக்கானலையும் கண்டு ரசிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக சொந்த வாகனங்களில் வருவோரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இதற்கு தீர்வாக இ பாஸ் நடைமுறையை செயல்படுத்த நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் அது தற்போது புது பிரச்சனையை உருவாக்கியுள்ளது. அதாவது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இ பாஸ் கொடுக்கப்படுவதால் சுற்றுலாவை நம்பியுள்ளவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இ பாஸ் குறித்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் சங்கத்தின் தலைவர் அப்துல் கனி ராஜா, கார் நிறுத்துமிடம் அமைப்பதும் போக்குவரத்து காவலர்களை அதிகரிப்பதும் தான் இதற்கு சரியான தீர்வாக இருக்கும் என்று கூறினார். உரிய கார் பார்க்கிங் வசதி செய்து தர ஆவணம் செய்கிறோம் என்று சொல்லி இந்த இ பாஸ் முறை ரத்து செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நல்ல சீசன் நேரத்தில் இதுபோன்ற கட்டுப்பாடு தங்கள் தொழிலுக்கு பேரிடியாக உள்ளதென்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் கொடைக்கானல் ரிசார்ட்ஸ் உரிமையாளர்கள். இந்த மே ஜூன் மாதத்தில் தான் நாங்கள் வாங்கிய கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த இ பாஸ் முறை 7ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தால் எங்கள் கடன்களை ரத்து செய்ய முடியாது, கட்ட முடியாது. எந்த ஒரு சூழ்நிலைகளுக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனுக்கு போயிடும். ஏற்கனவே 2019 2 வருஷம் கொரோனாவில் நாங்கள் ரொம்ப பாதிச்சிட்டோம். பல பேர் ஹோட்டல்களை வாங்கிய கடன்களை கட்ட முடியாமல் வித்துட்டு போயிட்டாங்க, ஹோட்டலில் வித்துட்டு போயிட்டாங்க. பல தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள். இதே நிலை தொடர்ந்தால் அனைத்து தொழிற் சங்கங்களையும் கூட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல உதகையில் சுற்றுலாவை நம்பியுள்ள தொழில் நிறுவனங்களும் தொழிலாளர்களும் வேலை நிறுத்தம் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.